Hello students, in our today class we will going to learn about economic importance of fungi. So economic importance of fungi கொடுத்திருக்காங்க and fungi provide delicious and nutritious food called mushrooms. Okay, so fungus அப்படினாலே வந்து நமக்கு வந்து ஃபுட்டை வந்து ஸ்பாயிலேஜ் பண்ணும், வெரி பாய்சனஸ் சப்ஸ்டன்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியது அப்படின்னு தான் நம்ம படிச்சிருக்கோம். பட் இருந்தாலும் ஃபங்கைக்கும் என்ன இருக்குது அப்படின்னா ஒரு மெரிட்ஸ் வந்து இருக்குது. ஸோ அதை தான் நம்ம அதில் வந்து அந்த எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸாக பார்க்க போகிறோம். ஸோ ஃபங்கை என்ன பண்ணுதுன்னா டெலிஷியஸ், அதாவது நல்ல டேஸ்டான நியூட்ரிஷியஸ் ஃபுட்டை வந்து நம்மளுக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்குது. ஸோ அந்த ஃபங்கை வந்து நம்ம என்னென்னு சொல்கிறோம்னா மஷ்ரூம்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேயா, அதாவது நம்ம எடிபிளாக சாப்பிடக்கூடிய மஷ்ரூம்ஸ்க்கு அந்த ஃபங்கைக்கு பேர் தான் என்னது அப்படின்னா மஷ்ரூம்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேயா, தி ரீசைக்கிள் த மினரல்ஸ் பை டீகம்போசிங் த லிட்டர், thus adding fertility to the soil. litter mean garbage, குப்பை சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த குப்பையில் இருக்கக்கூடிய டீகம்போசிங் மெட்டீரியலை வந்து டீகம்போஸ் பண்ணி அதில் இருக்கக்கூடிய மினரல்ஸை வந்து சாயிலுக்கு வந்து ஆட் பண்ணி அந்த ஃபெர்டிலிட்டி, சாயிலோட ஃபெர்டிலிட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்ணுது. ஓகேயா, and dairy industries is based on a single celled fungus called yeast. நான் எஸ்சிபி அப்படின்னு சொல்லியிருக்கேன், சிங்கிள் செல் ப்ரோட்டீன். ஸோ சிங்கிள் செல் ஃபங்கஸ் அப்படிங்கிறது ப்ரோட்டீன் கண்டென்ட் ரிச்சாக இருக்கக்கூடியது. ஸோ அதனால் அந்த டைரி இண்டஸ்ட்ரீஸில் வந்து, அதாவது டைரி மில்க் ப்ராடக்ட் அந்த மாதிரி இண்டஸ்ட்ரீஸில் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் தே டெட்டோரியேட் த டிம்பர். ஓகேயா, ஸோ டெட்டோரியேட் டிம்பர் அப்படின்னா என்ன சொல்கிறாங்கன்னா மரக்கட்டைகளை வந்து இது சேதப்படுத்துது, அதில் உள்ள நச்சு பொருட்களை தான். ஓகே, மரக்கட்டை டிட்டோரியேட் மீன் மரக்கட்டையை சேதப்படுத்துறது. ஓகே, டிம்பர்னால் மரக்கட்டை சொன்னோம் இல்லையா. ஸோ அதை வந்து டேமேஜ் ஆகுது. அண்ட் ஃபங்கை காஸ் ஃபுட் பாய்சனிங் டியூ டு த ப்ரொடெக்ஷன் ஆஃப் டாக்ஸின்ஸ். ஓகேயா, என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஃபுட் பாய்சனிங் ஆகுது. ஓகே, அதாவது என்ன பண்ணும் அப்படின்னா, அதாவது உங்களுக்கு வந்து அதில் ஃபஸ்ட்டு பார்த்தது எல்லாமே வந்து என்னது அப்படின்னா மெரிட்ஸ், அதில் இருக்கக்கூடிய டிமெரிட்ஸ் வந்து இதில் சேர்த்து கொடுத்துருக்காங்க. ஓகேயா, ஸோ மரக்கட்டை சேதப்படுத்துறதோட என்ன பண்ணுது அப்படின்னா டாக்ஸின்ஸை ப்ரொடெக்ட் பண்ணி ஃபுட்டை வந்து டேமேஜ் பண்ணுது அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஓகேயா, அண்ட் பெனிஃபிஷியல் ஆக்டிவிட்டீஸ், இப்போ அது என்னென்ன மெரிட்ஸ் இருக்குது, பெனிஃபிஷியலாக என்னெல்லாம் பெனிஃபிட் வந்து நம்மளுக்கு ஃபங்கை பண்ணுது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எங்கெங்கே அது யூஸ் ஆகுது அப்படின்னா ஃபுட்டாக யூஸ் ஆகுது, மெடிசன் மேக் பண்ணுறதுக்கு, அண்ட் ப்ரொடெக்ஷன் ஆஃப் ஆர்கானிக் ஆசிட், பேக்கரி அண்ட் ப்ரிவரி, and protection of enzymes, and last one is agriculture. ஓகேயா, ஸோ இதை பற்றி தான் நம்ம அதில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஃபுட் அப்படின்னு சொல்லும்போது ஃபுட் ஃபங்கை ஆர் கன்சியூம்டு ஃபார் தேர் ஹை நியூட்ரிட்டிவ் வேல்யூ. ஓகேயா, ஃபுட்டில் வந்து நல்ல ஹை நியூட்ரிஷன்ஸ் வந்து இருக்கிறதுனால அதை வந்து நம்ம வந்து எடிபிளாக வந்து, அதாவது சாப்பிடக்கூடிய ஒரு பொருளை வந்து நம்ம சாப்பிட்றோம். அண்ட் எக்ஸாம்பிள் வந்து லெண்டினஸ் எடோட்ஸ். ஓகேயா, என்னது லெண்டினஸ் எடோட்ஸ், அகாரிகஸ் ஸ்பைஸ்போரஸ் அண்ட் வால்வேரியா வால்வேசியே. ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து எக்ஸாம்பிள் ஆஃப் ஃபுட்டு. ஓகே, இதெல்லாம் வந்து நம்ம சாப்பிடக்கூடிய ஃபங்கை. ஓகே, அண்ட் ஈஸ்ட் ப்ரொவைட் விட்டமின் பி. ஓகே, ஈஸ்ட்டில் வந்து விட்டமின் பி வந்து அது ரிச்சாக இருக்குது. அண்ட் எரிமோத்தீசியம் ஆஸ்பை ப்ரொவைட் விட்டமின் B12. ஓகேயா, ஸோ அந்த விட்டமின் B12 அப்படிங்கிறத வந்து எரிமோத்தீசியம் ஆஸ்பை அப்படிங்கிற ஒரு ஸ்பீசிஸ் வந்து ஃபங்கை ஸ்பீசிஸ் வந்து நம்மளுக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்குது. ஓகேயா, அண்ட் மெடிசின் அப்படின்னு பார்த்தோன்னா fungi produce antibiotics which arrest the growth or destroy the bacteria. ஓகே, ஆன்டிபயோட்டிக்ஸ் அப்படின்னாலும் தெரியும், ஃபங்கைக்கு வந்து அகெயின்ஸ்டாக வந்து இருக்கக்கூடியதான் அந்த ஆன்டிபயோட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த பாக்டீரியாவோட க்ரோத் வந்து அரெஸ்ட் பண்ணுறது, ஸ்டாப் பண்ணுது. அப்படி இல்லை அப்படின்னா ஃபுல்லாகவே வந்து அந்த டெஸ்ட்ராய், அதாவது அந்த பாக்டீரியா வந்து அழிக்கக்கூடிய கேப்பபிலிட்டியில் இருக்கக்கூடியதான் இந்த ஆன்டிபயோட்டிக்ஸ் அப்படின்னு சொல்கிறது. அண்ட் சம் ஆன்டிபயோட்டிக்ஸ் ப்ரொடியூஸ்டு பை ஃபங்கை. ஓகே, ஆன்டிபயோட்டிக் வந்து ஃபங்கை வந்து ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஆன்டிபயோட்டிக்ஸோட நேம் கொடுத்துருக்காங்க. பென்சிலியம். ஓகேயா, இந்த பென்சிலியம் வந்து எதுலேருந்து, எந்த ஸ்பீசிஸ்லேருந்து கொண்டு வரப்படுது, மேக் பண்ணப்படுது அப்படின்னா பென்சிலியம் நொட்டேட்டம். ஓகேயா, அண்ட் செஃபலோஸ்போரின், அக்ரிமோனியம் கிரைசோஜீனம் அண்ட் கிரைசோஃபல்வின். ஓகேயா, ஸோ இது வந்து பென்சிலியம் கிரைசோஃபல்வம் அப்படிங்கிற ஸ்பீசிஸில் வந்து தயாரிக்கிறாங்க. ஓகேயா, அண்ட் ஆல்சோ produced alkaloids used as vasoconstrictors. Okay, so alkaloids அப்படின்னாலே அந்த poisonous substance, it is used in drugs. ஓகேயா, ஸோ ட்ரக்ஸில் வந்து அதாவது மருந்து பொருட்கள் வந்து தயாரிக்கிறதுக்கு வந்து இது பயன்படுது. ஓகேயா, வேசோ கன்ஸ்ட்ரிக்டர் அப்படின்னா இதயம் சார்ந்த அந்த நோய்களை வந்து குணப்படுத்துது, அதாவது அந்த இரத்த குழாய் ரொம்ப எல்லா
விரிவடைஞ்சிருந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் வந்து நேரோ பண்ணுறதுக்கு வந்து இந்த மெடிசன் வந்து பயன்படுத்தப்படுது. ஓகேயா. அண்ட் ப்ரொடெக்ஷன் ஆஃப் ஆர்கானிக் ஆசிட்ஸ். ஓகே, ஸோ இதெல்லாம் இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய யூசஸ் என்னென்ன அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அதில் வந்து ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ப்ரொடெக்ஷன் ஆஃப் ஆர்கானிக் ஆசிட்ஸ் கொடுத்துருக்காங்க. சம் ஆஃப் த ஆர்கானிக் ஆசிட்ஸ் அண்ட் ஃபங்கை விச் ஹெல்ப் இன் தி ப்ரொடெக்ஷன் ஆஃப் ஆர்கானிக் ஆசிட்ஸ் ஆர். ஓகேயா. ஸோ ஆர்கானிக் ஆசிட்ஸ் வந்து ப்ரொடெக்ஷன் பண்ணுறதுக்கு இந்த ஃபங்கை வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஓகேயா. ஸோ சிட்ரிக் ஆசிட் அண்ட் குளூட்டானிக் ஆசிட். ஓகேயா. ஸோ இது ரெண்டும் எதுலேருந்து தயாரிக்கப்படுது அப்படின்னா ஆஸ்பர்ஜிலஸ் நைகர். ஓகேயா. அண்ட் இட்டானிக் ஆசிட் அப்படிங்கிறது ஆஸ்பர்ஜிலஸ் டெரியஸ் அண்ட் கோஜிக் ஆசிட் அப்படிங்கிறது ஆஸ்பர்ஜிலஸ் ஒரைசா. ஓகே. ஸோ இந்த சிட்ரிக் ஆசிட் அதெல்லாம் வந்து நம்மளுக்கு தெரியும், இந்த எலுமிச்சம்பழம் இந்த மாதிரியான ஒரு டேஸ்ட் இருக்கக்கூடிய இப்போ வந்து அதுவே வந்து சிந்தட்டிக்காக பண்ணும்போது வினிகர் அப்படின்னு செய்கிறாங்க இல்லையா. ஸோ அதுதான் வந்து அதோட ப்ரொடெக்ஷனுக்காக தான் இந்த ஃபங்கை வந்து யூஸ் பண்ணுறாங்க. அண்டு குளுக்கானிக் ஆசிட் அப்படிங்கிறது இந்த பெயிண்ட்டு, இங்கு, ஃபுட் கலர், ஏதாவது வந்து மினரல்ஸ்லாம் டெபாசிட் ஆகிருந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு, அது ஹவுஸ் ஹோல்டு க்ளீனராகவோ இல்லை இண்டஸ்ட்ரி க்ளீனராகவோ வந்து இந்த குளுக்கானிக் ஆசிட் வந்து யூஸ் ஆகுது. ஓகேயா. அண்ட் இட்டானிக் ஆசிட் அப்படிங்கிறது இந்த ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸ், பயோஃபியூயல்ஸ், டெக்ஸ்டைல்ஸு, கெமிக்கல்ஸ் தயாரிக்கக்கூடிய இந்த இண்டஸ்ட்ரீஸ், ஃபார்மசியூட்டிக்கல்ஸ்லாம் வந்து இந்த இட்டானிக் ஆசிட்ஸ் வந்து பயன்படுத்தப்படுது. அண்ட் கோஜிக் ஆசிட் அப்படிங்கிறது வந்து மெயினாக வந்து ஸ்கின்னோட லைட்டனிங்காக வந்து அந்த ப்ராடக்ட்ஸு, ஸ்கின் லைட்டனிங் ப்ராடக்ட்ஸ் வந்து மேக் பண்ணுறதுக்கு பயன்படுத்தப்படுது. அண்ட் ஸ்கார்ஸ், அதாவது தழும்பு இதெல்லாம் மறைகிறதுக்கு, ஏஜ் ஸ்பாட்ஸு, ஆன்டி ஏஜிங்காக வந்து பயன்படுத்துறதுக்கு இந்த கோஜிக் ஆசிட் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஓகேயா. அண்ட் பேக்கரி அண்ட் ப்ரிவரி. ஓகேயா. ஸோ பேக்கரினா நம்மளுக்கு தெரியும், அண்ட் ப்ரிவரி மீன் ஆல்கஹால் மேக் பண்ணுறதுக்கான அந்த இதுதான் என்னென்னு சொல்லுவோம், இடத்த தான் என்னென்னு சொல்லுவோம்னா ப்ரிவரி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஈஸ்ட் இஸ் யூஸ்டு ஃபார் ஃபெர்மெண்டேஷன் ஆஃப் சுகர் டு ஈல்ட் ஆல்கஹால். ஓகேயா. ஸோ ஈஸ்ட்டை வந்து யூஸ் பண்ணி ஃபர்மெண்டேஷன் ப்ராசஸ் மூலமாக ஆல்கஹாலை வந்து மேக் பண்ணுறாங்க. அண்ட் பேக்கரி அப்படின்னு சொல்லும்போது பேக்கரிஸ் யூட்டிலைஸ் ஈஸ்ட் ஃபார் தி ப்ரொடெக்ஷன் ஆஃப் பேக்கரி ப்ராடக்ட்ஸ் லைக் பிரெட், பன்ஸ், ரோல்ஸ் எக்ஸெட்ரா. ஸோ இந்த ஈஸ்ட்டை வந்து அந்த பேட்டர், அந்த பேட்டரில் வந்து நம்ம சேர்க்க மாவுவே நம்ம வீட்டில் வந்து புளிக்க வைக்கிறதுக்கு ஈஸ்ட்லாம் சில பேர் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஓகேயா. ஸோ அந்த மாதிரி இந்த பன், அந்த கேக்ஸ்லாம் வந்து நல்லா பஃபியாக வர்றதுக்காக என்ன செய்வாங்கன்னா இந்த ஈஸ்ட்டை வந்து ஆட் பண்ணுறாங்க. ஓகேயா. ஸோ ஃபங்கை ஆல்சோ யூஸ்டு ஃபார் சீஸ் ப்ரொடக்ஷன். ஓகே, சீஸ் வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு இந்த ஃபங்கை வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஓகேயா. ஆமாம், ஃபங்கை வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் அது பென்சிலியம் எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெனிசிலியம் கொடுத்துருக்காங்க. பென்சிலியம் கேம்பெரிட்டி அண்ட் பென்சிலியம் ராக்ஃபோர்ட்டி அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஓகேயா. அண்ட் ப்ரொடெக்ஷன் ஆஃப் என்சைம்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ப்ரொடெக்ஷன் ஆஃப் என்சைம்ஸ் லைக் அமைலேஸ், புரோட்டியேஸ் அண்ட் லாக்டேஸ் எக்ஸெட்ரா. ஓகே, இந்த என்சைம்ஸ்லாம் வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு ஃபங்கை வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஓகேயா. ஸோ அமைலேஸ் அப்படிங்கிறது என்னென்னா ஸ்டார்ச் கன்வெர்டட் இன்ட்டு குளுக்கோஸ். ஓகே, ஸ்டார்ச் மாலிகுல்ஸை வந்து எதுவாக கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா குளுக்கோஸாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அந்த புரோட்டியேஸ் அப்படிங்கிறது பிரேக் டவுன் த ப்ரோட்டீன்ஸ். ஓகே, ப்ரோட்டீனை வந்து டைஜஸ்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அதே மாதிரி லாக்டேஸ் அப்படிங்கிறது மில்க் ப்ராடக்டை வந்து டைஜஸ்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால தான் இந்த என்சைம்ஸ் எல்லாம் வந்து உருவாக்குறாங்க. ஓகே. ஸோ த ரென்னட் விச் ஹெல்ப்ஸ் இன் தி coagulation ஆஃப் milk in cheese manufacturing is derived from mucous species. Okay, so the rennet அப்படிங்கிறது என்னன்னா rennet is used to separate milk into solid curds. Okay, so milk வந்து solid curds வந்து உருவாக்குறதுக்கு தான் இந்த ரென்னட் அப்படிங்கிற ஸ்பீசிஸ் வந்து பயன்படுத்தப்படுது. coagulation மீன் உரைய வைக்கிறது. இப்போ பாலை வந்து உரைய வச்சோன்னா அது தயிராக மாறும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அதை தான் அந்த coagulation அப்படிங்கிறது. ஓகே, ஸோ இதுக்கு வந்து என்ன ஸ்பீசிஸ் வந்து ரென்னட் அண்ட் மியூக்கஸ் ஸ்பீசிஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஓகே. அண்ட் அக்ரிகல்ச்சர் அப்படின்னு சொல்லும்போது மைக்ரோரைசா ஃபார்மிங் ஃபங்கை ஹெல்ப்ஸ் இன் அப்சார்ப்ஷன் ஆஃப் வாட்டர் அண்ட் மினரல்ஸ். மைக்ரோரைசா நம்ம லோயர் கிளாஸஸ்லேயே வந்து 7th 8thலேயே நம்ம வந்து மைக்ரோரைசா பற்றிலாம் படிச்சிருக்கோம். ஓகே. ஸோ ஒரு பிளான்ட்டாவோட ரூட்டில் வந்து என்ன பண்ணியிருக்கோம்னா அந்த ஃபங்கை வந்து சிம்பயாட்டிக் அசோசியேஷனில் வந்து இருக்கும். ஸோ அதை தான் வந்து என்னென்னு சொல்லணும்னா மைக்கோரைசா. அப்போ அதோட ரூட்டில் வந்து அந்த மைக்கோரைசா ஃபங்கஸ் வந்து ஃபார்ம் ஆகியிருக்கும். ஓகே. ஸோ எக்ஸாம்பிள் வந்து ரைசாக்டோனியா அண்ட் ஃபேலஸ் அண்ட் ஸ்க்ளீரோடெர்மா அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே. அண்ட் ஃபங்கை ஆர் இது வந்து எதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது அப்படின்னா வாட்டர் அண்ட் மினரல்ஸ், சாயிலில் இருக்கக்கூடிய வாட்டர் அண்ட் மினரல்ஸ் அப்சர்வ் பண்ணி அந்த பிளான்ட்ஸ்க்கு வந்து கொடுக்குறதுக்கு. ஓகேயா. அண்ட் ஃபங்கை ஆர் யூஸ்ட் அஸ்
பெஸ்டிசைட்ஸ் அண்ட் இன்டியூஸ் த பிளான்ட் க்ரோத். ஓகேயா? ஸோ பயோபெஸ்டிசைட்ஸாகவும் பிளான்ட் க்ரோத்தை வந்து இன்டியூஸ்னால் தூண்டி விடுறதுன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? ஸோ அந்த பிளான்ட் க்ரோத்தை வந்து இன்டியூஸ் பண்ணுறதுக்கும் ஹெல்ப் பண்ணுது. பிளான்ட் க்ரோத்தை, அதாவது பிளான்ட் ப்ரமோட்டர்ஸ், அது அந்த க்ரோத் ப்ரமோட்டர்ஸை வந்து இது வந்து இருக்குது. ஓகே, அதுக்கு வந்து எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஜிப்ரலின் ப்ரொடியூஸ்டு பை அ ஃபங்கஸ் ஜிப்ரல்லா ஃபியூஜிகோரை இன்டியூஸ் த பிளான்ட் க்ரோத் அண்ட் இஸ் யூஸ்ட் ஆஸ் பிளான்ட் ப்ரமோட்டர்ஸ். ஓகேயா? ஸோ இந்த ஜிப்ரல்லா ஃபியூஜிகோரை அதுதான் என்ன பண்ணுதுன்னா ஜிப்ரலின் அப்படிங்கிற ஹார்மோனை வந்து ப்ரொடியூஸ் பண்ணி அந்த பிளான்ட்டுக்கு வந்து க்ரோத்தை வந்து இன்டியூஸ் பண்ணுது. ஓகேயா? அண்டு ஃபங்கை இப்போ பயோபெஸ்டிசைட் அப்படின்னு சொல்லும்போது அதில் அந்த க்ராப்பில் வரக்கூடிய பெஸ்ட்டை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணக்கூடியதாக இருக்குது. ஓகேயா? ஸோ தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ இதெல்லாம் தான் நம்ம பார்த்த எல்லாம் தான் என்னது அப்படின்னா எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஃபங்கை. ஓகேயா? ஸோ தேங்க்யூ.